இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பை பாராட்டி இருக்கிறார். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற தொனியிலே அவருடைய பேச்சுக்களை பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ராணுவ தணிக்கை விதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். என்னன்னா, அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய, அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் பட்டினி போட்டு கொலை செய்கிற அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 632வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்குள்ள மீண்டும் இராணுவ தணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ தணிக்கைன்னா எந்த விதமான செய்திகளையும் ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு மிக உச்சகட்டமான இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் எப்படியாவது அமைதியை கொண்டு வர வேண்டும், ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே கைகூடாத ஒரு நிலை இருக்கிற போது எதிர்வருகிற 2 வாரங்களுக்குள்ளாக காசா பகுதிகளில் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அது பற்றிய செய்திகளை வெளியிடாமல் இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பை பாராட்டி இருக்கிறார். அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது போன்ற தொனியிலே அவருடைய பேச்சுக்களை பேசி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாளில் இஸ்ரேலுக்குள்ளாக இராணுவ தணிக்கையை அமல்படுத்தி இருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டும் எந்த ஊடகங்களும் இன்றைக்கு காசாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை செய்தியாக்க கூடாது என்பதுதான் அந்த இராணுவ தணிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை பார்த்துவிட்டு நாம் மற்ற செய்திகளுக்கு செல்ல முடியும். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் தொடர்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பல தாக்குதல்களை இன்றைக்கு நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, குறிப்பாக இராணுவத்தினுடைய புல்டோசர்கள் 3 இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் பானி ஜுலைஹா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 3 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குறைந்தது 3 பேர் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் கான் யூனிஸினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேன் என்கிற ஒரு பகுதி, இந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை இலக்கு வைத்து பாரிய மோட்டார் குண்டு தாக்குதல்களும் ஷெல் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அறிவித்திருக்கிறது. இது 2வது தாக்குதலாக இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கான் யூனிஸினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹைவே 5 என்கிற ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ள ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்கள், அதே போன்று தரைப்படையினரை முன்னோக்கி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய மோட்டார் குண்டு தாக்குதல்கள், அதே போன்று ஷெல் தாக்குதல்கள் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறான செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆனால் எத்தனை பேர் கரெக்டாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகள் துல்லியமாக வெளியிடப்படவில்லை. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ராணுவ தணிக்கையை செய்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, கான் யூனிஸினுடைய நார்த் பகுதிகளில், வடக்கு பகுதிகளில் இன்றைக்கு தீவிரமான அதிபயங்கரமான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கு. 2 தரப்புக்கும் இடையில ஃபயரிங் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஃபயரிங் எந்த அளவுக்கு நடந்திருக்கு என்று சொன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம் பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கி இருந்துதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் குறைந்தது 30 பேர் அளவுக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் அதனை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை, உறுதிப்படுத்தவும் மாட்டாங்க. இராணுவ தணிக்கை இருக்கிற காரணத்தினால பெரும் உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நூற்றுக்கணக்கான இராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது 10 இராணுவ வெஹிக்கிள் அல்லது 15 இராணுவ வெஹிக்கிள்ங்கிறதுல நூற்றுக்கணக்கான இராணுவ வெஹிக்கிள்கள் ஒரே நாளில் அளிக்கப்பட்டிருக்காது. கரெக்டான எண்ணிக்கை வெளியாகல. ஆனால் இந்த வார்த்தையை அல் ஜசீராவினுடைய அரபு, அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் ஆகிய செய்தி பிரிவுகளும் வெளியிட்டிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான இராணுவ வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறதுனா அதில் மெர்காவா டேங்க் இருக்கும், இராணுவத்தினுடைய பிக்கப் வண்டிகள் இருக்கும், இராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கிட்டு போகிற கேரியர்கள் இருக்கும், புல்டோசர்கள் இருக்கும். இப்படி எல்லாவற்றையும்
இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கிறார்கள். வெளியில தெரிகிறதா 30 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள் அழிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு வெஹிக்கிளுக்குள்ள ஒருத்தன் இருந்தால் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கு ஒரே நாளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற. அதனால தான் நீங்கள் இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நடந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவ தணிக்கை அமல்படுத்தி இருந்தது. எந்த செய்திகளை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் இராணுவ தணிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ தணிக்கை விதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய சண்டையிலையும் 601வது படைப்பிரிவு காம்பேட் இன்ஜினியரிங் படைப்பிரிவு மீது இஸ்ரேலியர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், அதிலும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான் யூனிஸ் பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழுவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் தனியாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்குது. இப்படி இன்றைக்கு மாத்திரம் குறைந்தது 10 இடங்களில் பயங்கரமான தாக்குதல், சாதாரண தாக்குதல் கிடையாது, பயங்கரமான உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். என்னன்னா, அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடிய, அப்பாவிகளுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுக்க விடாமல் பட்டினி போட்டு கொலை செய்கிற அநியாயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே அப்பாவிகள் கொல்லப்படுகிற போது அந்த கொலையை செய்யக்கூடிய கொலைகாரர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனிதநேய அடிப்படையில் அனைவரும் செயல்பட வேண்டுமே தவிர, காசாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தினம்தோறும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல தான் தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் 43 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த இந்த நூற்றுக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் அளித்த இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இதை உறுதிப்படுத்தலை. சில நேரங்களில் அவங்க நாளை மறுநாட்களில் உறுதிப்படுத்தக்கூடும். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஹக்கம் அல் ஈசா அவர்கள் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர்களில் ஒருவர் ஹக்கம் அல் ஈசா அவங்க. இவர் ஷேக் அகமது யாசின், அதே போன்று மரணித்த ஷேக் யஹியா சின்வார், அதே போன்று மரணித்த ஷேக் இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட ஆரூரி உள்ளிட்ட பல முக்கிய தளபதிகளோடு களமாடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நம்ம எப்படி முகமது லைஃப் அவங்கள பார்ப்போமோ, எப்படி இஸ்மாயில் ஹனியா அவங்கள பார்ப்போமோ, எப்படி யஹியா சின்வார் அவங்கள பார்ப்போமோ, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளபதி தான் இவர் என்பதிலே எல்முனை அளவுக்கும் மாற்றம் கிடையாது. இவர் அந்த பேரளவில் பெரிய ஃபேமஸ் கிடையாது. ஹக்கம் அல் ஈசா அவங்க யாசின் அவங்க மாதிரியோ அல்லது யஹியா சின்வார் அவங்க மாதிரியோ அல்லது இஸ்மாயில் ஹனியா அவங்க மாதிரியோ பெரிய ஃபேமஸான ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு, அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவை உருவாக்குவதில் இவர் மிக முக்கிய பங்காற்றியவர் மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய பயிற்சி பிரிவினுடைய தளபதியாக நின்று கொண்டிருந்தவர். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹக்கம் அல் ஈசா அவர்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய மூத்த தலைவர்களில் இறுதியாக இருந்த ஒரு மூத்தவர் என்கிற ஒரு செய்தி வெளியாக. மற்றவங்கள இளையவங்க. இப்போ அபு உபைதா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கேரக்டர், ஆனால் அவர் இளமையானவர். போன்ற லைஃப் அவர்களுடைய சகோதரர் முகமது இருக்கிறாங்க, அவரும் இளமையானவர். இப்படி கீழ்மட்டத்தில் இப்போ களத்தில் நின்று சண்டையிடக்கூடிய பல பேர் யங்கஸ்ட் இளைஞர்கள், இளமையான தளபதிகளாக இருக்கிறார்கள். அந்த தளபதிகளுக்கு மத்தியில் ஒரு மூத்தவராக இருந்தவர் யாருன்னு சொன்னா இந்த ஹக்கம் அல் ஈசா அவங்க. இன்றைக்கு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அளித்து ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர் அந்த அந்தஸ்தை பெறுவார் என்பது நம்ம ஹதீஸ்கள் ஊடாக அறிய முடிகிறது. இருந்தாலும் இந்த செய்தியை இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேலுக்குள்ள நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வாங்க, அந்த யுத்த நிறுத்தம் தற்காலிக யுத்த நிறுத்தமாக இருக்கக்கூடாது என்கிற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிலிருந்து அந்த 2 மில்லியன்
மக்கள் வெளியேறிட்டாங்க என்கிற செய்திகள் பொய்யானது. ஆனால் இஸ்ரேலில் இருந்து பல பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸை நோக்கி குடிபெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் ஒவ்வொரு நாளும் சைப்ரஸை நோக்கி குடியேறுகிறார்கள். சைப்ரஸில் போய் அவங்களுடைய காலனித்துவம் சார்ந்த அவர்களுடைய ஏரியாக்களில் நிறைய இடங்களை வாங்கி புதிய வீடுகளை அமைக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது நிறையவே வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அதை எங்களுடைய நாடு என்றெல்லாம் வாதிட்டுக் கொண்டிருந்தவர்கள், அதனை வைத்துக் கொண்டு அப்பாவி பாலஸ்தீன மக்களை இதுவரைக்கும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தற்போது தாங்களே உருவாக்கிய நாடு தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸில் போய் குடியேறுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுடைய விடுதலை தான் நம்முடைய தேவையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒவ்வொரு வாரமும் 2 நாட்கள் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆஜராக வேண்டி இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி பலமுறை நீதிமன்றத்தில் கேட்கிறாரு. அவருடைய அமைச்சர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் டொனால்ட் ட்ரம்ப்பே அந்த வழக்கிலிருந்து அவரை கலட்டி விடுங்க என்று சொல்லி கோரிக்கை வச்சிருந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அப்படியெல்லாம் அவர் அதிலிருந்து நீக்க முடியாது, அவர் மீதான ஊழல் விசாரணை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மீண்டும் மீண்டும் அவருடைய ஊழல் விசாரணைகளும் தொடர்ந்து வருகிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் நாளைய தினம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் 3:30 மணிக்கு கொழும்பு கொம்பனி தெருவில் இருந்து அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயத்தை நோக்கி பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலையை வேண்டி ஒரு விடுதலை பேரணி நடைபெற இருக்கிறது. இந்த மக்கள் பேரணியில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக போராடுவதற்காக அனைத்து சகோதரர்களும் பங்கெடுங்கள். சரியாக 3:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது. நிறைய எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூக சேவகர்கள், சமூகத்திற்காக மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், நியாயவான்கள் பல பேரும் இதிலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். எனவே நாம் அத்தனை பேரும் அதிலே பங்கெடுப்பதனூடாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான நம்முடைய பங்களிப்பை மிக தெளிவாக ஜனநாயக ரீதியாக செய்ய முடியும். எனவே அதிலும் பங்கெடுப்போமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பின்னாடி பார்க்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். தொடர்ந்து நம்ம உங்களுடைய உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஜகாத்து சதகா தான தர்மங்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான 14 வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம். இப்பொழுது 5 வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நீங்கள் 4 வீடுகளை பார்ப்பீங்க. அதே நேரத்தில் இதற்கு அடுத்த பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது. மொத்தம் 5 வீடுகள் முடிஞ்சிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம். டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சுருக்கிறோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எதிர்வருகிற சண்டே இன்ஷா அல்லாஹ் நம்ம இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம். இந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே நம்ம உள்ளே எல்லாம் காட்டியிருக்கிறோம். கிச்சன், பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். வயரிங் பண்ணி அதுக்குரிய மின்சாரத்துக்குரிய ஏற்பாடுகள், அதே நேரத்தில் தண்ணீருக்குரிய வசதிகள் எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்டடாக செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் 25 லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி 5 வீடுகளை கட்டி இருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதில் முதலாவது கட்டமாக ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம். அந்த இடத்துல அந்த பணி, அதை நீங்கள் பின்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். அதில் நம்ம அது சம்மந்தப்பட்ட காட்சியில் காட்ட இருக்கிறோம். எனவே இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில். அதை வைத்து கொண்டு தான் அடுத்த 3 வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா, இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக
நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். ஏன்னா எல்லாமே நீங்கள் தரக்கூடிய உதவிகளுங்கிறதுனால யாரும் அதை வந்து திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது, நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது. எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது, இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன். அல்லாஹ் அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும். இப்படி சொல்ல போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேரை சொல்ல நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி 3 வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில். இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இதில் தான் புதிய 3 வீடுகளை நம்ம கட்ட இருக்கிறோம். எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால். உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை தந்து உதவுங்கள். ஏற்கனவே நம்ம பலமுறை சொன்ன மாதிரி தான், உங்களால் 100 ரூபா முடியும்னா 100 ரூபாயை தாங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவோ தாங்க. முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே இந்த பணியை நம்ம சிறப்பாக முடிக்க வேண்டி இருக்கிறது. இன்னும் 5 வீடுகளை நம்ம கட்டி இருக்கிறோம். இன்னும் 9 வீடுகள் கட்டணும். அதில் 3 வீடுகளை கட்டுவதற்குரிய லேண்டை தான் நம்ம இங்கே வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. லேண்டை வாங்கியாச்சு. அடுத்ததாக வீடை கட்டுகிற பணியை தான் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறதுங்கிறதுனால இதற்கான உதவிகளையும் செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது தொடர்பாக நிறைய விவகாரங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார் உதவி என்று கேட்டு வந்தாலும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவர்களாக ஏழைகளுடைய விவகாரத்தில் ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறார்கள்ங்கிறத சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உள்ளிட்ட பல கிரந்தங்களில் நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து உதவி கேட்கிறார். கேட்டவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உதவி செய்கிறார்கள். அது எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா இருக்கிறத கொடுத்துருவாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு பெரிய உதவின்னா ஒரு கணவாய் நிரம்புகிற அளவுக்குண்டான ஆடுகளை கொடுக்குறாங்க. கணவாய்ங்கிறது 2 மலைகளுக்கு இடையிலான பகுதி. அவ்வளவு ஆடுகளை தர்மம் செய்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹ். உடனே அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய கூட்டத்தாரிடத்தில் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட பெரிய ஃபேமிலி அதில் போய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முஹம்மதிடத்தில் செல்லுங்கள், அவர் வறுமைக்கு அஞ்சாமல் வாரி வாரி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். எனவே தொடர்ச்சியாக 630 நாட்களுக்கு மேலாக காசாவினுடைய செய்திகளை நீங்கள் பார்த்து வர்றீங்க. அந்த செய்திகளினூடாகத்தான், அதை பார்க்கிற மக்களினூடாகத்தான் இந்த உதவிகள் எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை, சிறிய தொகை பெரிய தொகை எவ்வளவாக இருந்தாலும் அள்ளித்தாங்க. ஒரு வீட்டுக்கு நம்ம கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் இதற்காக செலவாகிறது. ஏன்னா முழுமையாக ஃபுல் பேக்கேஜாக நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம். சில நேரங்களில் இவ்வளவும் செய்யணுமா என்கிற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை சில சகோதரர்களுக்கு. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னா, இந்த வீடு கட்டும்போது நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம். எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொருவரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக. பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும், மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.